ஜெயங்கொண்டத்தில் பாஜக சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம். கட்சியை விட்டு வேறு இயக்கங்களுக்கு செல்ல மாட்டோம் என நிர்வாகிகள் உறுதிமொழி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தலைவர் மருத்துவர் பரமேஸ்வரி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் மண்டல அளவிலான நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு சுப்பிரமணியன், மருது சுப்பிரமணியன், எஸ்.கே. ராஜாராம், முத்துவேல் வழக்கறிஞர்கள் ராஜ்குமார், ஜெயக்குமார் மற்றும் வரதராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தின் தொடக்கத்தில் கட்சியின் தற்பொழுதைய அரசியல் நிலவரம், மாவட்ட அளவிலான வளர்ச்சி பணிகள், உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் மற்றும் வரவிருக்கும் அரசியல் நிகழ்வுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய மாவட்ட தலைவர் மருத்துவர் பரமேஸ்வரி, பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகள் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சி நோக்கங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஒவ்வொரு நிர்வாகியும் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும். அரியலூர் மாவட்டத்தில் பாஜகவை மேலும் வலுப்படுத்தி வளர்ச்சி பாதைக்கும் முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வதே எங்களின் முக்கிய இலக்காகும் என்று தெரிவித்தார். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் அரியலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து வேறு எந்த இயக்கத்திற்கும் அல்லது அரசியல் கட்சிக்கும் செல்ல மாட்டோம், கட்சியின் வளர்ச்சிக்காக ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த உறுதிமொழி நிகழ்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. கட்சியின் அமைப்பு வலிமையை மேலும் அதிகரிக்கும் வகையில் கிராமம் தோறும், வார்டு தோறும் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மண்டல தலைவர்கள் பரமசிவம், கலியமூர்த்தி, அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் செல்வமணி, விஜி, வெங்கடேசன், வசந்தி உள்ளிட்ட பலர் பெருந்திரளாக பங்கேற்றனர். கூட்டத்தின் நிறைவில் மாவட்ட விவசாய அணி தலைவர் ராமசெங்குமுத்து நன்றியுரை வழங்கினார். ஆரம்பிச்சு கட்சியை பிரிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. 15 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்து விட்டதை ரொம்ப பெருமையா பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்னைக்கு உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய கட்சி, 15 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி, 2000 எம்எல்ஏக்களை இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மிகப்பெரிய துரோகத்தை சந்தித்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான தொண்டர்கள் யாரும் இங்கிருந்து நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் தேசத்தின் மீது பற்றுள்ளவர்கள், கொண்ட கொள்கையின் மீது பற்று கொண்டவர்கள். அதனால் நாங்கள் என்றைக்குமே மோடி அவர்களுக்கு, பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு உறுதுணையாக அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் பணியாற்றுவோம். கட்சியிலிருந்து போகலை. 2021க்கு பிறகு நான் இவருக்காக தான் வந்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் சில பேர் கொஞ்சம் போயிருக்காங்க. பட் அது அவர்களுமே திரும்பி வருவார்கள். ஏன்னா கண்டிப்பாக உண்மைதான் ஜெயிக்கும், தர்மம் தான் ஜெயிக்கும். பாரதிய ஜனதா கட்சி 2029 வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதற்கான வியூகத்தை எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய சாணக்கியர் அமித்ஷாஜி அவர்களும் வகுப்பார். நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணோம். இயக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கட்சியில் இருக்க முடியாது, கட்சியில் பயணிக்கிறவர்கள் இயக்கத்தில் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்றில் தான் பயணிக்க முடியும். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னு நான் ரெண்டுலேயுமே இருக்கேன். எனக்கு இங்கே வந்து தேசத்தில் மோடிஜினா இங்கே அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறவர்களுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. என்றைக்குமே எங்களுக்கு வந்து தலைவர் வந்து மோடி அவர்கள் தான். பாரதிய ஜனதா கட்சி தான் எங்களுடைய கட்சி. கொள்கை, எங்களுடைய கொள்கை என்னென்னா தேசியம் முதல், 2வது கட்சி, 3வது தான் செல்ஃபி. இதுதான் எங்களுடைய கொள்கை. இதை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்க முடியும். நாங்கள் இங்கேயும் இருப்போம், அங்கேயும் இருப்போம்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இறங்கிடும். இருந்ததெல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். என்றுமே ஒற்றுமையாக செயல்படுவோம். பாரத் மாதா கி ஜெய். பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி